ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நானே ஏற்கனவே ரொம்ப டிப்ரெஷனில் சுற்றிட்டு இருக்கேன். ஆர்டரே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரொம்பவே பிச்சுக்கிட்டு போவோம் நம்ம நிலமை. ஆனால் இப்போ என்னடான்னா ஜென்ம சனி இப்படி வராரு, விரய சனி அப்படி போகிறாரு, இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரேடியாக வீட்டை கிளப்பாமல் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. இதை நான் எங்கன்னு போய் சொல்கிறதுன்னு தெரியல. சரி, கோயில் குளத்துக்கு போய் மனசை தேத்திட்டு நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா, அங்கே போனாலும் உங்களுக்கு புண்ணியம் இல்லை, உங்களுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறானுங்க ஒண்டி ஒண்டி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரி விடுங்க கைஸ், நம்ம டாபிக்கு வருவோம். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மயில் கலர் saree. ஸோ இது வந்து என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஒரு 5 saree கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாரியில் இன்னைக்கு நடந்த ஒரு கதை தான் இதெல்லாம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, பார்லர் சரி ரொம்ப அழுக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பேங்க் போகிற ஒர்க் இருந்துச்சு. ஆனால் பார்லர் ஃபுல்லாக அழுக்காதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் ஒரு 5 saree வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் அழகாக பண்ணி முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னால் ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் 5 சாரியை சேம் டயத்தில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் என்னால் சத்தியமாக முடியல, அதுதான் உண்மை. ஆனால் ரொம்ப கஷ்டம். உடம்பு புளிஞ்சி தலைவர் சொல்கிற மாதிரி ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு ராகுவாது கேதுவாது சனி பகவானாவது எவராது ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னானுங்கன்ற ஒரே காரணத்தினால நல்லா பெண்டை நவுத்தி 5 சாரியும் ஒரே டைமில் அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதோட ஃபஸ்ட்டு saree தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பை பாய்.